வளர்க்க வந்தன வழிபாடு நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஒரே வழிபாடு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நம்மளை வாழ வைப்பதோ வரக்கூடியவர்களை மதிப்பு மரியாதை கொடுப்பதும் முதலிலே வணக்கம். அதனையா இந்த வணக்கம் கொடுக்கின்றோமே ஒரு மனிதனுக்கு உயர்ந்த பதவி, நமக்கு சந்தோஷம் என்ற மதிப்பை கொடுப்பது வணக்கம். இந்த வணக்கத்திற்கு ஏதாவது வயசு உண்டையா? கிடையாது. எவ்வளவு வயதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வயதாக இருந்தாலும் சரியே, வணக்கத்திற்கு வயது என்பது கிடையாது. அன்பு என்பதற்கு எல்லை கிடையாது. பாசம் என்பதுக்கும் எல்லை என்பது கிடையாது. நாம் எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம். ஆனால் இந்த கலைமகன் நமக்கு ஒப்படைத்த பிறகு இந்த கலை மேடையில நாம் நடிக்க வந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நடிக்க வந்த நாடக நடிகர்களை பார்த்து சில இடத்திலே நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுப்பார்கள். எப்பா இந்த இடத்தை விட்டு அந்த பக்கம் போகாத, ஆட்டக்கார வேலை எங்கேயோ அதுதான் நீ செய்ய வேண்டுமே தவிர மற்ற இடத்திற்கு நீங்க போக வேண்டாம் என்று கட்டளை இட்டு நமக்கு தடை சொல்லக்கூடிய இடம் பல வேறு. இருந்தாலும் இந்த ரங்ககரத்திலே ஆரியர் ஐயா அந்த பரபிரம்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறக்கட்டளையை துவங்க செய்த ஆரியர் நிறுவனர் நம்மளுடைய சுவாமி சிவானந்த பரமஹம்சர். அப்பேற்பட்ட ஆரியர் ஐயா உங்களுக்கு என்று
ஒரு அறை இருக்கிறது. இந்த கழிவறையை பயன்படுத்தி கொண்டு சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளவும். இது உங்களுக்குரியது. அது போல இந்த பாக்கியம் கர்ணனை சோதித்தார். யாரு? இந்த பகவான் அர்ஜுனனையும் கர்ணனையும் சோதிக்கின்றார். எப்போ? அந்த கர்ணனுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் இல்லை என்று எவர் ஒருவர் வருகிறாரோ அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய மனம் அந்த கர்ணனுக்கு உண்டு. அதை அறிந்தான் அர்ஜுனன். ஆமா, யாருடைய பொருளை வைத்துக் கொண்டு அவன் பெயர் எடுத்துக் கொண்டிருக்கிறானே, நம்மிடத்தில் இருக்கிற பொருளை கொடுத்து அந்த வள்ளல் என்ற பெயர் எனக்கு வரும் அல்லவா, அந்த தொழிலை நானே செய்கிறேன் என்று அகந்த என்ற ஆணவம் அர்ஜுனனுக்கு வந்தது. அப்பதான் யோசித்தார் பகவான். அகம் என்றால் அந்த உள்ளம். உள்ளத்தில் அகந்தை வந்து விட்டால் நம்பிதான் நான் இருக்கிறேன் சாமி. அவரை நம்பாத, வராது வம்பு. அப்படி அந்த அகந்தை அர்ஜுனனுக்கு வந்த உடனே அப்ப எம்பெருமான் நாராயணனுக்கு சற்று யோசித்து பார்க்கிறார். இவனுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசி தடை சொல்லவும் முடியாது. அவனுடைய மனம் புண்படும்படி சொல்லவும் முடியாது. அப்படி சொல்லிவிட்டால் அவனுக்கு அகந்தை வந்து ஓடி விடுவான். இந்த மகாபாரத யுத்தத்திலே இந்த கட்டிய கங்கணம் பகவான் முடிக்க முடியாது. சாரி, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. அதனால ஒரு தேர்வு வைக்கிறார். யாரு? பகவான் வைக்கிறார். என்ன தேர்வு? கர்ணன் என்ன தொழிலை செய்து கொண்டிருக்கிறார், அதை கொடுப்பதற்கு ஒரு தேர்வு செய்கிறார், பரீட்சை வைக்கிறார். என்ன பரீட்சை தெரியுமா? என்ன பரீட்சையோ அர்ஜுனா? அதோ இருக்கிறது தங்க மலை. இந்த மலையை இந்த நன்னகரத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த நன்னகரத்தோடு உட்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இல்லை என்று சொல்லாமல் அவர் மனம் கோழாமல் நீ என்ன செய்ய வேண்டும்? வாரி கொடுக்க வேண்டும். அப்படி என்று பகவான் முதலிலே தேர்வு செய்து அவனுக்கு செய்முறையை கொடுக்கிறார். ஓடுகிறான். எதற்கு? அந்த தங்க மலையை மக்களுக்கு கொடுக்கணும். அப்போ ஓடிய சென்ற உடனே அழைப்பு கொடுக்கிறான் அர்ஜுனன். மக்களே, நன்னகரத்தை சார்ந்த நல்ல உள்ளம் கொண்டவர்களே, இங்க தங்கமலை இருக்கிறது, வாருங்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள். கேட்கப்பட்டால் நான் கொடுக்கப்படுவேன். அதனால நம்ம வாங்கணும். அப்படி என்று வெளியே சொல்ல முடியும் ஐயா? அப்படின்ற அவருக்கு ஒரு எண்ணம். அப்படி கர்ணனை விட பெயர் வாங்கி விடலாம் என்ற மனதில வைத்திருக்கக்கூடிய அந்த ஆணவத்திற்கு பகவான் சொல்லிய வண்ணம் அந்த தொழிலை செய்வதற்கு முற்படுகிறார். அப்படி முற்படுகின்ற பொழுது அப்பதான் மக்களை அழைக்கின்றார் அர்ஜுனன். வாருங்கள் மக்களே, வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்து அப்பதான் கேட்கிறார், உங்களுக்கு தங்கம் எவ்வளவு வேண்டுமோ கேளுங்க, நான் கொடுக்கின்றேன். அப்படி என்று சொன்ன உடனே அவர்கள் கேட்கிறார்கள். அந்த அர்ஜுனராகப்பட்டவர் வாரி கொடுக்கிறார். அப்போ ஒரு நாள் பொழுதிலே அந்த முழுமையாக இருக்கக்கூடிய மலை காலு பகுதி கூட குறையில அப்படியே இருக்கிறது. அப்போது ஓடி வருகிறார். மாமா, அந்த தங்கமலையை என் இடத்திலே ஒப்படைத்தார். ஒப்படைத்த பிறகு கால் மலையை நான் பூர்த்தி செய்து விட்டேன். ஆனா சூரிய பகவான் மறையக்கூடிய நேரம் வந்துருச்சு, இரவு நேரம் வந்து விட்டார். நாளை காலை செய்யும் தொழிலை நான் செய்வதற்கு முற்படுகிறேன். இன்று நான் செய்தது கால் பகுதி மட்டும்தான். அப்படி என்று சொன்ன உடனே அர்ஜுனா, சற்று நேரம் அருகிலே நில். உனக்கு எவ்வளவு நாள் வேணும்? இன்னும் இரவு இருக்கிறது. இந்த இரவு முடிந்த பிறகு அந்த சூரிய பகவான் காலையிலே கிழக்க உதித்து அவருடைய கடன்களை எல்லாம் முடித்து இந்த பூமியில பாவத்தை எல்லாம் பார்த்து அதர்மத்தை எல்லாம் கண்ணால் சேர்த்து பிறகு அவர் தொழிலை செய்து கொண்டு வருவார். அவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். எப்படிதான் ஐயா? சூரிய பகவானுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும். அப்ப நாளை என்பது, ஆனா அது எவ்வளவு நேரத்தை
முடிவடைய செய்யுமோ என்பது தெரியாது. தெரியாது. பகவான் அழைக்கிறார், அர்ஜுனா சற்று நேரம் பக்கத்தில் நில், யாருடைய கண்களுக்கு நீ இங்கு நிற்பது தெரியக்கூடாது. அப்படி என்று கொடுத்த பிறகு அப்ப கர்ணன் அழைக்கிறார், கர்ணா அதோ இருக்கிறது தங்க மலை, அந்த மலையை மக்களுக்கு கொடு என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே மக்களுக்கு ஓடி வருகிறார்கள். மக்களை பார்த்து, ஐயா இந்த தங்க மலை இருக்கிறது, உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி, எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கொள்ளுங்க, எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரே நிமிடம் கூட அந்த தங்க மலை இருக்கவில்லை, அத்தனையும் எடுத்து சென்று விட்டார்கள். இதில் இருந்து உங்களுக்கு என்ன புரிகிறது? உடுக்க மனது வேணும். ஐயா இதுல இருந்து என்ன புரிகிறது? ஏதாவது புரியுதா? புரியல தானே? எப்படி? அர்ஜுனன் என்னுடைய தங்கமலை உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ கேள் என்று அர்ஜுனன் கட்டளை. ஆமா, கர்ணன் அப்படி இல்லை, ஐயா இது உங்கள் மலை, உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்து. நமக்கு பணம் 10 ரூபாய் கொடுத்தா உனக்கு எவ்வளவு வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஒரு கட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 கட்டு வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்க, ஐயா எவ்வளவு வேண்டுமோ எடுத்து செல்லுங்கள் என்றால் நம்ம சும்மா இருப்போமா? நிச்சயாவது அந்த பணத்தை நாம எடுத்துக்கணும். அப்படி ஒரு யோசனை. அப்படி பணம் இருந்தால் என்னுடைய பணம் நான் கொடுக்கறத தான் வாங்கணும் அப்படி என்றால் என்ன கிட்ட போவாங்களா? அடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் நமக்கு பயம், எங்க அடி நமக்கு எங்க விழுமோ நமக்கே பயம், நம்ம உயிரை நாம காப்பாத்திக்கணும். அப்படி ஒரு பிரச்சனை. அப்படி என்னுடைய தங்கமலை என்று எல்லாமே என்னுடையது, தன்னுடையது அப்படி என்று நினைத்து விட்டால் ஒரு காலமோ அது குறையாது. ஐயா உங்களுடையது, அப்போதுதான் பார்த்தார் நாராயணன், அர்ஜுனா இந்த தொழிலை பற்றி மீண்டும் யோசிக்கின்றாயா? நாளை கேட்டாய் அந்த தங்கமலையை குறைப்பதற்கு. ஒரு நொடி பொழுதில் தங்கமலையை மக்களுக்கு வாரி கொடுத்து விட்டார் கர்ணன். இப்ப இதில் யார் சிறந்தவர் என்பதை நீயே தீர்மானித்துக் கொள். அப்ப யார் சிறந்தவர்? கொடுக்க வேண்டுமானால் வேறு ஒருடைய பொருளாக இருந்தாலும் கொடுக்க மனம் வேண்டும். இது எதற்கு? இது ஆரியர் ஐயார் வந்த உடனே, ஐயா அவங்க இந்த கழிவறை என்பது உங்களுக்குரியது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப அந்த பாக்கியம் யாருக்கு வரும்? எல்லோர்களுக்கும் வராது. நிறைய இடத்துல நாடக சென்ற இடத்தில் எவ்வளவு துன்பம் பட்டது என்பது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த நன்றி கடனை அது மட்டும் கிடையாது. வேற என்ன? இந்த ஊரிலே இப்பொழுது ஐயா ராமசாமி ஐயா இருக்கிறார் அல்லவா, அன்னவர்கள் புதல்வர்களும் இதனால் வரையில் ஏதோ எனக்கு தெரிந்த மாத்திரம் எவ்வளவோ ஊர் நான் சென்று தாடுகிறேன். ஆமா, ஆனா இருந்த போதிலும் இவங்க கொடுத்த ஒரு மரியாதை உள்ளமாகப்பட்டது. ஆட்டக்கார பார்த்தா பஸ் விட்டு இறங்க, யோ ஆட்டக்கார நடந்து வாங்க, ஆட்டம் ஆடுறவங்க தான் ஆட்டை பிடிச்சின்னு வாயா என்று சொல்லக்கூடிய நன்னகரம் எல்லாம் உண்டு. அவர்கள் ஆதியிலிருந்தே கொடுத்த வார்த்தையாகப்பட்டது மரியாதையாகத்தான். அந்த மரியாதை, அன்பு என்ற வாழ்க்கை, அந்த பண்பு என்ற பாசத்தை கொடுத்து எல்லாருக்குமே கிடைக்காது. கடவுள் எல்லோர்களுக்கும் அந்த மனப்பக்குவத்தை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் நிறைய நேரமாக சொல்லையா அதனால மனிதனுடைய சாபத்தோடு ஒரு மனிதன் இறந்து விட்டாலும் மனிதனாக நாம வாழ முடியாது. சாபம் என்பது இப்ப நடைமுறையிலே சட்னி சாம்பாராகி விட்டது. சத்தியம் என்பது சக்கர பொங்கல் எனக்கு சரி. ஆகினால வீணான வார்த்தைகள் நிறையாக நான் பேசியிருந்தால் முதலிலே என்ன மன்னிக்கவும். இருந்தாலும் இந்த சபையின்படி நோக்கத்தினுடைய அடிப்படையுடைய விளக்கத்தின்படி நான் யார் என்ற